ஆதியே துணை. பேருரைக்க கேட்ட குற மாதுதலையாட்டி பெருங்குறிவா கெடுத்துரைக்கும் குலதெய்வத்தை போற்றி பணிந்து துதித்து வேண்டி வேலூர் வீரம் மலிந்த ஊர், ஞானம் மிகுந்த ஊர் என்று ஆதிபிதாவாகிய பரமாத்மாவாகிய இறைபொருளாகிய பிரம்மோதய நமது தெய்வமாகிய பிரம்மோதய மெவிலிச்சாலை ஆண்டவர்கள் அவர்களின் திருவாய் ஆசீர்வாதம் பெற்ற வேலைமா நகரமான வேலூரிலே பிறந்து வளர்ந்து வேலூர் சபையிலே இணைந்து அமுது கொடுத்தா வாங்கிவிட்டு வேகமா ஓடி போய் வெட்கப்பட்டு ஓடிக்கொண்டிருந்த என்னை இன்றைக்கு பேசரும் பேரும் பொருளை பேசரும் பொருளை பேசரும் வாசகம் கொண்டு பேசியளிக்கின்ற பெருமான். அவர்கள் புகழை பாடுவதற்கும் அவர்கள் புகழை பேசுவதற்கும் அவர்கள் பணித்திருக்கின்றார்கள். அவரிடம் உத்தரவு கேட்பேன், தெய்வமே உங்கள் புகழை பேசுவதற்கும் உங்கள் புகழை பாடுவதற்கும் உத்தரவு தாருங்கள் தெய்வமே. அப்படி என்று 18/4/1992 அன்று ஒரு பெரும் விபத்திலே வேண்டினேன், அழுது வேண்டினேன். துணி போட்டு மூடிவிட்டார்கள், இது சவம், கொண்டு போங்க என்று சொல்லிவிட்டார்கள். ஆண்டவர்களே தெய்வமே என்னை காப்பாற்றுங்கள், எமனிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்பொழுது திடீரென்று ஒரு காண முடியாத இதுவரும் பார்த்திராத ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்திலே யமன் பதியலிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள், தங்களிடம் என்னை இணைத்துக் கொள்ளுங்கள், சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று மன்றாடினேன். அது சமயம் கேட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே என்றார்கள் பகவத்கீதையிலே. கேட்டதெல்லாம் தருவதாகிய கேட்டதெல்லாம் தருவதும் கேளாததெல்லாம் தருவதுமாகிய கற்பக தருவொன்று சாலையில் இருக்கிறது, அது நான் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். நாம் ஒரு கிழவர், நாம் சொன்னால் கொஞ்சம் கேட்பார்கள் என்றார்கள். யார் என்றால் அவர்களைத்தான், தெய்வமகள் தான். அப்போ பேசுவதற்கு உத்தரவு தாருங்கள் அப்படின்ட்டு கேட்டேன். தங்களுடைய ஆலயத்தையும் திருமாளிகையும் தவமாளிகையும் சுத்தம் செய்வதற்கு எனக்கு உடலையும் உயிரையும் கொடுங்கள் என்று கேட்டேன். தந்தார்கள். 18/4/1992 சித்திரை மாதம் 5ஆம் தேதி எனக்கு தந்தார்கள். காலையில் 9:10 மணிக்கு லாரியில் அடிபட்டு ரோடிலே படுக்க வைக்கப்பெற்று, அப்போது சொல்வாங்க, வெக்கம் ஏது, சூடு ஏது, சோனை ஏது, வாயில் சொன்ன மந்திரங்கள் வாய் செத்த பின்னே வஞ்சயமனுக்கு பதில் வந்து சொல்லுமோ என்று ஞானசங்கிலே அருளுகின்றார்கள். ஆனால் அது வெளியே இருக்கின்ற மந்திரங்கள் எல்லாம் பொட்டையால்மாய் போய்விட்டது. இது வந்தது நிஜம்தானையா, நிஜம் தந்த மந்திரத்தை சொல்லுகின்றேன், மூல மந்திரத்தை சொல்லுகின்றேன். தெய்வமகளுடைய திருமேனியை தரிசிக்க கூடிய வாய்ப்பை 1971 76 வரையிலும் எனது தந்தையார் அவர்கள் எங்களுக்கு, தெய்வமகள் தந்தையார் மூலமாக அவர்கள் வாய்ப்பளித்தார்கள். சின்ன வயது 11 வயது 12 வயது, என்ன காரணம் என்று எனக்கு தெரியாது. எல்லாம் வெள்ளமண்டி, உங்களுக்கு எத்தனை டிக்கெட்? 20 டிக்கெட், 15 டிக்கெட், 25 டிக்கெட், எல்லாம் பூர்த்தியாகும். எல்லாம் வண்டி ஏறி விடுவாங்க. என் பேர் இருக்காது. 15 அரை டிக்கெட் நான் சாலைக்கு போக வேண்டும், தெய்வத்தை தரிசனிக்க வேண்டும் என்கின்ற எண்ணப்பாட்டிலே உள்ளிருக்கின்ற பெருமானவர்கள் உசும்பியதன் காரணத்தினாலே
சண்டித்தனமாக வண்டியிலே பின்பக்கத்திலே இருக்கின்ற சீட்டுக்கு அடியிலே ஒளிந்து கொண்டிருப்பேன். ஒளிந்து கொண்டு கண்ணமங்கலம் போனா அப்பா நானும் வந்து விட்டேன், என்னை இடையில விட்டு இறக்க முடியுமோ? அரை டிக்கெட்டுக்கு சேர்த்துங்க. அப்படியெல்லாம் கேட்க வைத்ததும் அவர்களே தான், அவர்களை தரிசனம் பண்ண வைத்ததும் அவர்களே தான், அவர்களை பற்றி இப்போது பேச வைப்பதும் அவர்களே தான். அவரன்றி ஓர் அணுவும் அசை யாது. அசை யாது, அது யாது கலை யாது. அவளை பற்றி பேசினால் யாது என்கின்ற நினைவு கலையாது, நிலையாயிருக்கும். நிலை நிற்கா மனம் தன்னை நிறுத்தி வைப்பார். நிறுத்தி வைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறது என்றால் தெய்வம் ஒருவர் அவர்களுக்கு மட்டுமே இருக்கிறது. உள்ளிருக்கின்ற தெய்வம் அவர்கள் வந்த சித்தர்கள், முத்தர்கள், 63 நாயன்மார்கள், 18 சித்தர்கள், 1,24,000 நபிமார்கள், 33 கோடி தேவரிஷிமார்கள், அவர்களெல்லாம் அவர்களுடைய குருபிரான் மூலமாக தன்னுள் இருக்கின்ற தெய்வம் அவர்களை தரிசனை செய்ய வைத்து அதற்கு பயிற்சியை கொடுத்தார்கள். அந்த சீடர்கள் முயற்சியோடு இருந்தார்கள். அதற்கு பிறகு அந்த 12 வருடம் பூர்த்தியாகி 1 வருடம் அறச்சோதனைக்கு பிறகு செய்ய வேண்டியதை செய்து, காட்ட வேண்டியதை காட்டி, சொல்ல வேண்டியதை எல்லாம் சொல்லிவிட்டு பாடு யார் பண்ண தெரியுங்களா? சீடர்கள். குருபிரான் சொல்ல வேண்டியதை சொன்னார்கள், காட்ட வேண்டியதை காட்டினார்கள், தெரிவிக்க வேண்டியதை தெரிவித்தார்கள். நீயாச்சு, யமனாச்சு, சிவனாச்சு, போயிட்டு நாம போட்டுருவாங்க. இவங்க பாடுபட்டாங்க, தளத்தில் ஏறினார்கள். ஏறுவது எதற்காக என்றால் தன்னுள் இருக்கின்ற தெய்வத்தை தரிசனை செய்து அந்த யமன் பதி எல்லையில் இருந்து தான் தப்பித்து ஜீவன் உய்வதற்காக வந்த சித்தர்கள் எல்லாம் பாடுபட்டார்கள், பலனெடுத்துக் கொண்டார்கள். பலனெடுத்ததை மகிழ்ச்சி பூக்க எழுதினார்கள். எழுதியதை நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். இக்கடத்தை நீக்கி அக்கடத்துள்ளாக்கி இப்படிக்கு மோட்சம் அருள்வாயே. எப்படி சொல்றாங்க? அருள் வாயே. அவங்க வாய் திறந்தாங்க, ஆலங்காட்டினாங்க. கூட படிச்சோம், வாய் திறந்த ஆலங்காட்டும் படிச்சுமா அல்லவா? அப்போ அருணகிரிநாத பெருமான் அவருடைய குருபிரான் வாய் திறந்தார்கள், அருள் கிடைத்தது, அவர்களுக்கு ஞான பொருள் கிடைத்தது, யமன் பதி எல்லையிலிருந்து தப்பிக்கக்கூடிய வழி கிடைத்தது. அது அப்போ. இப்போ கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், வெந்ததை தின்போம், விதி வந்தால் வாழ்வோம் என்கின்ற வேகமாக விவேகமாக இருக்க வேண்டிய உலகம் இப்போது வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எதை நோக்கி என்றால் அழிவை நோக்கி. அறிவை நோக்கி வர வேண்டும் என்பதற்காக அறிவின் வழி வாருங்கள் என்று சித்தர்கள் முத்தர்கள் என்றால் எல்லாரும் கூப்பிட்டார்கள், அழைத்தார்கள். வந்த சித்தர்களையும் முத்தர்களையும் பழித்தார்கள். அவர்களை ஓட ஓட விரட்டினார்கள். மரபொந்துகளிலே எத்தனை ரிஷிகளும் முனிகளும் இருந்தார்கள். தவப்பாடுற்ற பெரியவர்கள் எல்லாம் இந்த மனிதர்கள் எல்லாம் உயட்டுமே, இப்படி இருக்கலாமே, இவங்களும் ஒரு ஆசானை தேடட்டுமே என்று சொன்னார்கள். ஆனால் அவர் வந்த ஆசான் என்கின்ற ரூபத்தில் வந்த குருபீடங்களை எல்லாம் அவர்கள் திரட்டி அடித்தார்கள். மலையில் எல்லாம் ஏறினார்கள். சுப்பிரமணிய பெருமான் அவர்கள் மலை மேதெல்லாம் போய் உட்கார்ந்தாங்க. இன்னைக்கு சொல்றாங்க, குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம், அரோகரா. அவளை பேத்தவர்கள் எல்லாம் நாவினிலே கொத்தி கொண்டு செல்கின்றார்கள். ஓட ஓட விரட்டியவர்கள் எல்லாம் தான் கால்களால் ஓடுகின்றார்கள். பாத யாத்திரை. பாதம் என்றால் யார்? பாதம் என்ன? கொழுமுனையாம் கதிர்முனையில் ஆடும் பாதம், கோடானு கோடிமறை புகழும் பாதம், தளிரிலை பூங்காய் பழமாய் சொரிந்த பாதம், சகல உயிர் ஜீவனிலும் நின்றாடும் பாதம், பழுதனுகாதாலயத்தின் நடன பாதம், பக்தர் உளம் கோயில் உளம் பூத்த பாதம், நழுகுமனத்தவர்கதுவே நாசபாதம், நம்பினவர் குடி திறந்தங்கு ஏறும் வாழ்வே. வாழ்வு என்றால் என்ன? வாழ்வு என்றால் என்ன?
ஒரு 10 ஏக்கர் நிலம், ஒரு 100 ஏக்கர் நிலம், அங்கே நடுவில் பெரிய பங்களா, பல அறைகள், பல பணியாளர்கள் இருக்கா? காலையில தூங்கி எழுந்ததுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் வயிற்றுக்கு உணவு, தேக சம்பந்தப்பட்ட தேக ஆரோக்கியத்திற்கான உணவு, இதை தேடுகின்றார்கள். அதான் கண்டரே காட்சி கொண்டரே கோலம், வேந்ததை தின்போம், விதி வந்தால் மாழ்வோம். அங்க இங்கே விதி வந்தால் நமக்கும் விதி இருக்கு, மீள்வோம். மீள்றதுக்கு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. பாடு நான் பட்டேன், பலனை உனக்கு தரேன், பலனை உனக்கு தரேன். சொத்தெல்லாம் சேர்த்துட்டேன், அந்த சொத்துக்கு அதிபதி யார் தெரியுமா? நீதான் அப்படிங்கிறாங்க. எப்படி தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் புதுசா ஒரு சொத்து சேர்க்கவில்லை, ஏற்கனவே சொத்தை சேர்த்து விட்டேன். சொத்தை சேர்த்தா உள்ள உட்கார்ந்து இருக்காங்க. அந்த சொத்து எதுங்க? சொத்து எதுங்கன்னா 10 ஏக்கர் நிலமா, 100 ஏக்கர் நிலமா, 4 பங்களாவா, 4 கோடி பணமா, 3000 கோடியா, 30,000 கோடியா, 3 லட்சம் கோடியா, 5 லட்சம் கோடியா, கோடான கோடியா, எல்லாம் அனித்தியமே, அழிவே. சொத்து எது தெரியுமா? உயிர் தான் சொத்துன்றாங்க தெய்வம். உயிருக்கு மீறிய ஒரு தௌலத், தௌலத்னா சொத்து. தௌலத் ஏதாவது உண்டா? அந்த உயிரை பேணி காத்தால் உலகத்தையே எல்லாற்றையுமே பேணி காத்தது போலாகும். அந்த உயிர் ஒன்றினை பேணி காக்கவில்லை என்றால் உன்னிடம் 1000 சொத்துக்கள் இருந்தல் என்ன, 1000 பணிப்பெண்களும் பணியாட்கள் யார் என்னதான் இருந்தாலும் என்ன, காதறந்த ஊசியும் வாராது கடைவழிகான் என்றார்கள் பட்டினத்தார். அவங்க சொன்னாங்கன்னாக்கா சொல்லிட்டு அவங்க குறிப்பிடான்னு சொன்னாங்கன்ட்டு அவங்க பொறுப்பிட்டாங்க. அவருக்கு ஒரு சேர்ந்து வச்சு அவங்க பேசிட்டாங்க. அவர்கள் பாடந்து பார்த்தா என்ன அவரது தெய்வம் குறிப்பிடுவாங்க. சேலம் சக்கர சித்தப்பா ஏட்ல ஏறி நக்கப்பா என்றால் இனிக்குமா கேட்பாங்க. இனிக்குமா? அருமையா சொல்லுவாங்க. சேலம் சக்கர சித்தப்பா ஏட்ல ஏறி நக்கப்பா, சேலம் சக்கரை சித்தப்பா இந்த பாங்க. இனிக்குதான் இல்லையே, எழுத்தா இனிக்கும் இருக்காது. ஆனா இதெல்லாம் எழுத்தல்ல. வந்த வேதம் வரைந்த பயம், பயத்தை கொடுக்குறாங்க. எவன் ஒருவன் சாவை பற்றி விசாரித்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கின்றார்களோ அவர்களையே நாம் ஞாபகத்தில் வைத்திருப்போம், மற்றவர்களை நாம் மறந்து விடுவோம். சாவை பத்தி நினைக்க சொல்றாங்க. மெய்வேச்சாளர் ஒரு சாவு கிராக்கியான்னாங்க. கரெக்ட், யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட். எப்படிங்க? உங்க பேர் என்ன தம்பி? நவீன்குமார். கிராக்கினா என்னப்பா? எந்த ஒரு பொருள் கிடைக்கவில்லை என்றால் அதற்கு பேர் கிராக்கி. கத்திரிக்காய் சீசனே இல்ல, கத்திரிக்காய் கிடைக்கலாம் போயா, அந்த கத்திரிக்காய்க்கு வந்த கிராக்கியை பாத்தியா, முருங்கைக்காய்க்கு வந்த கிராக்கியை பாத்தியா, இந்த நகைக்கு வந்த கிராக்கியை பாத்தியான்றாங்க. எதிர் கிடைத்த கரிதாக இருக்கிறதோ அதற்கு பேர் கிராக்கி. இங்கே சாவு என்பது நமக்கு கிடைக்கவில்லை, நமக்கு இல்லை, ஆனால் தான் அதுக்கு கிராக்கி. உன்னை அறியாமலேயே நீ சொல்லிட்டியா சாவு கிராக்கி தாயா என்பது. சாவு என்பது இல்லை. ஒரு தாசில்தார் சொன்னாங்க, திலகத்திரல் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு ரிட்டையர்ட் தாசில்தார் 2 பேர் சொல்றாங்க, மெய்விச்சாலைக்கு நான் கூட போயிருந்தேன், நான் உட்காந்து நிக்கிறேன், மெய்விச்சாலையான்றாங்க. அப்படி காட்டுறேன், சிம்பிள் இருக்கு இல்லையா, இது மெய்விச்சல் தான். அப்புறம் மெய்விச்சாலையான்னு கேக்குறீங்களா ஐயா, நீங்க என்ன பணி செய்தீங்க? என்ன ரிட்டையர்ட் தாசில்தார். ஓ, தாசில் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, சரி. அங்க போயிருந்தேன் நான் கூட, அங்க ஒரு இடம் இல்லையான்னாரு. யூ ஆர் கரெக்ட். நீங்க எந்த தெருல இருக்கீங்க? வடக்கு 3ஆம் வீதியில இருக்கிறேன், புதுக்கோட்டை வடக்கு 3ஆம் வீதியில இருக்கிறேன். அப்படியா? உங்க தெருவிலே எத்தனை வீடுகள் இருக்கும்? ஒரு 150 வீடு இருக்கும். வடக்கு 1, வடக்கு 2, வடக்கு 3, வடக்கு 4, இந்த வீதியில எத்தனை வீடுகள் இருக்கும்? ஒரு 1500 வீடு இருக்கும். அதே மாதிரி தெற்கு 1, தெற்கு 2, தெற்கு 3, தெற்கு 4 எத்தனை வீடுகள் இருக்கும்? அது ஒரு 1000 வீடு இருக்கும். கிழக்கு 1, கிழக்கு 2, கிழக்கு 3, அதுல எத்தனை வீடு இருக்கும்? இது இருக்கும். மேற்கு 1, மேல 1, மேல 2, மேல 3, மேல 4, அது ஒரு எல்லாம் சேர்த்து 5000 விட பஜாரை சுத்தி இருக்கு. நவகிரகம் இருக்கிற மாதிரி இருக்கா? இருக்கு. அதுக்கப்புறம் அசோக் நகர், சின்னப்பா நகர், கோல்டன் நகர், டிவிஎஸ் நகர், இப்படிலாம் சுத்தி இருக்கா புதுக்கோட்டையில? இருக்கு. இங்கெல்லாம் ஏதாவது ஒரு சாவு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சா கேட்டேன். 10 வருஷமா? நேற்று நடந்துச்சுங்க, முன்ன நேற்று நடந்துச்சுங்க, போன வாரம் நடந்துச்சுங்க, எங்க வீட்டுக்கு 3ஆவது வீட்டுல நடந்துச்சுங்க. அப்போ சாவு என்றால் அதுக்கு பேர் என்ன? இழவு. இழவு. தன்னில் இருக்கின்ற உயிரை இழந்து விட்டார்கள், இழந்து விட்டார்கள். உள்ள இருக்கின்ற இழவு. புரிச்சா? நீங்க சொன்ன மாதிரி
உங்க ஊரிலே இழவு இருக்கிறது, எங்க ஊரிலே ஒரு இழவும் இல்லை. இல்லை இல்லை அகிலத்தில்லாதது, இல்லை இல்லை அகிலத்தில்லாதது, வல்ல வல்லப மிரியதார்த்தமொன்று உள்ளதுள்ளதென்றார்க்கும் கிட்டாதது, உள்ளதுள்ளது உள்ளது யாருக்கும் கிட்டாதது, எல்லை மெய் வழி சாலை இசைவதே. இல்லை ரெண்டு முறை சொல்றாங்க தெய்வம். காலந்தாட்டிய காரணப்பா ஆதிமை உதயபூர்ண வேதாந்தம் காலந்தாட்டிய காரணப்பாவிலே அருளுகின்றார்கள். இல்லை இல்லை ஏன் ரெண்டு இல்லை சொல்றாங்க, ஒரு இல்லை சொல்ல வேண்டாம்ல. சாவு என்பது மெய்வழி சாலை இல்லை, சாவாமை என்பது உலகத்தில் இல்லை. சாவு என்பது மெய்வழி சாலை என்பதில் இல்லைன்னா சாலையில மட்டும் இல்ல, மெய்வழி சாலை சார்ந்திருந்தாலும் சேர்ந்திருந்தாலும் அங்கே இல்லை. சாவாமை என்பது அங்கு இல்லை. இருக்கா? வல்ல இல்லை இல்லை அகிலத்தில்லாதது, வல்ல வல்லவம் மீறிய யதார்த்தம் ஒன்று. வல்ல வல்லவம்னா என்னன்னா, யமுடைய வல்லபத்துக்கு மேல ஏதாவது உலகத்தில் ஏதாவது உண்டா? ரதகஜ துரோகபதாதிகளாகிய 4 வகை சேனா சேனியங்களை வைத்திருக்கின்ற ஒரு அரசனே ஆனாலும் இந்த ஊரை எல்லாம் கொளுத்தி விடு என்றால் கொளுத்திடுவாங்க தெய்வம், கொளுத்திடுவாங்க. எல்லா ராஜாவும் சேர்ந்துட்டு இது மெய்யா ஆகட்டும், எவன் பதியிலிருந்து மீளட்டும் நான் முடியுமா? முடியாது அப்படின்ட்டு உரிநடாத நமக்கு அருள்கின்றார்கள். இந்த மறைமண்டைகளுக்கு தகுந்த மாதிரி அந்த மறையின் அதிபர், மறைனாக்கா மரமண்டன்றது வெளியே மரமண்டை சின்னரா, இது மறைமண்டை வேத மண்டைங்க. நம்மலாம் நம்ம தலைவர் என்னாக்கு நினைவு இருக்கா இல்லையா? நினைவு முழுக்க என்ன வச்சிருக்கோம்? ஆதிமை உதயபூர்ண வேதாந்தம், ஆதி மான்மியம், ஆண்டவர்கள் மான்மியம், யமபடர் அடிபடு கோடா இது கூறு, யமபடர் அடிபடு திருமஞான குரல், வான்மதி குரல், திருவொளி வசனம், இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற மறைமண்டை. இந்த மறைமண்டைகளுக்கு ஏதுவாக அது சொன்னது, இஷ்டப்பட்டு சொன்னது, அதிர்ஷ்டப்பட்டு சொன்னது. நாம எல்லாம் அதிர்ஷ்டவாதிகள் சொல்லுவாங்க. இது தலையிட்டதெல்லாம் அதிர்ஷ்ட தலைகள். நல்லா கவனிச்சு பாருங்க வெளிநாடுல. இதில் வாராதெல்லாம் தலையிடாதெல்லாம் தோஷி தலைகள், இதில் வந்ததெல்லாம் அதிர்ஷ்ட தலைகள். சந்தேகமா? அதுவே தான் தான் என்று சொல்லுமே, சொல்லுதே. ஏன் இங்க அப்ப சொல்லிட்டாங்க, நம்ம ஏன் கூடுறோம்? வார வாரம் ஏன் சபை கூடணும்? அங்கேயே 4 மணிக்கு நீர் நிறந்த பரம்பொருளே எந்தி செய்யும் கண்டறியா படித்து விட்டு 4:25க்கு துந்துமி வாசித்து விட்டு 4:30 மணியிலிருந்து 5:15 மணி வரைக்கும் திருப்பந்தனை ஓடிவிட்டு, திருப்பந்தனை எழுச்சி படித்து விட்டு ஓடிவிட்டு 1/4 மணி நேரம் கேப் கொடுத்து விட்டு 5:30 மணி டு 6 மணிக்கு மான்மியம் படித்து விட்டு 7 மணிக்கு சங்கல்பம், 7 மணி டான் 7 அடித்து விட்டு அங்கிருந்து சங்கல்பத்தை சொல்லிவிட்டு 11:30 to 12:15 அரவரம் வந்ததன் பிரகாரம் திரைவிலகி வரும் இவன் இறந்தனில் அந்த பாடலை பாடிவிட்டு தீர்க்கதரிசன பகுதியை பூர்த்தி செய்துவிட்டு ஏன் படிக்கணும்? 5:30 மணிக்கு ஆதிமை உதயபூர்ண வேதாந்தத்தை படித்துவிட்டு முன்பாட்டு பின்பாட்டு இசையோடு படித்துவிட்டு 6 மணிக்கு மாலை நேர வணக்கம் ஏன் செய்கின்றோம்? 8:30 மணி தேடு ஊடகத்தை படித்துவிட்டு தெய்வ தேடு கூடு அகம், கூடகம் தெய்வ தேடு கூடு அகம் என்றாங்க தெய்வம். அதை படித்துவிட்டு 9 மணி வணக்கம் ஏன் செல்கின்றோம்? 10-12 ஏன் பார்க்கின்றோம்? 12-2 ஏன் பார்க்கின்றோம்? 12-1:30 மணிக்கு தீர்க்க தரிசனம், 2 மணிக்கு திருப்பி தீர்க்க தரிசனம், 3 மணிக்கு தீர்க்க தரிசனம், திருப்பி 4 மணிக்கு புத்திர பகவான் தரிசனம் ஏன் சொல்ல வேண்டும் என்றால், தாயே உன்னுடைய சுவாதிஷ்டான சக்கரத்தை நான் இடைவிடாமல் துடிக்கிறேன் என்றார் ஆதிசங்கரர். அது ஆதியிலே இருந்து சங்கரர் சொன்னார், உங்களை இடைவிடாமல் துடிக்கிறேன், இடையில விட்டுட்டேன்னா சைத்தான் புகுந்துருவாங்க அந்த காலத்திலேயே. ஆனா இந்த காலம் 27 சதுரயுகம் முடிந்து 28வது சனி பிடித்த கலிக்கடையிலே இந்த உலகத்திலே நாமும் வந்தோம், தெய்வமும் அவதாரம் எடுத்து வந்தார்கள். வந்துட்டு சொல்றாங்க, மூல மந்திரத்தை நாவினிலே ஒட்ட வைத்துக் கொள்ளுங்கள், நாவினிலே ஒட்ட வைத்துக் கொள்ளுங்கள். எங்க அப்பா கேட்டார், தெய்வமே நாவிலே ஒட்ட வைத்துக் கொள் என்று சொல்லிவிட்டார்கள். சங்கமுனி தான் தெய்வத்தை மூல மந்திரத்தை சொல்றாங்க. அண்ணா ஒரு சீட்ல எழுதி கொடுங்கண்ணா. என்னன்னா நாக்குல ஒட்டிக்கிறேன், மக்கு ஒட்டிக்கிறேன், நாக்குல எழுதி ஒட்டினா நிக்குமாயா?
மூலமந்திரம் சதா சொல்லிட்டு இருக்கணும். ஒட்டிக்கொள் என்றால் தெய்வத்தை, அந்த மூலமந்திரம் யார் எழுதியது என்றால் ஆதிபிதாவாகிய நமது தெய்வம் அருளியது. இது உயிருள்ள மூலமந்திரம். எல்லா மந்திரங்களும் பொட்டை அடையாளமா போச்சு. இது மந்திரம் என்ற தலைப்பினிலே அடுத்த முறை இந்த முறை மந்திரம் எடுத்துக்கிறேன்னு நினைச்சேன். அதை அடுத்த சபையில எடுத்துக்கொண்டு இப்பெல்லாம் நம்ம எல்லாம் பேராசை படலாமா வேண்டாமா? சொல்லுங்க. இப்ப பேராசை படலாமா? பேராசை படக்கூடாது. அதானே பேராசை படுங்கன்றாங்க தெய்வம். பேராசை படுங்கிறாங்க. பேராசை ஸ்ரீ பிரம்மபிரகாச மேவி சாலை ஆண்டவர்கள் அருளிய தோத்திரம். பேரனைத்தும் பெற்றவா நான் உன்னை பெற்றேன், பேரனைத்தும் பெற்றவா 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 பெக்கவா நான் உன்னை பெற்றேன், பெற்றவரில் யான் பெற்ற பேர் உன்னை பெற்ற பெருமானை பேருமனை பெற்றவரும் என பெற்றோனே, பெற்றறியா பேரு பெற்றேன் பெருமையோனே. தெய்வத்துக்கு அவங்க குறிப்பிடான் பெருமையை, பெருமைக்குரியவர்கள். நமக்கு யார் பெருமைக்குரியவர்கள்? இடரிடும் கடைநாள் எனக்கரும் துணையரை இறைவா அருள் என்று அவங்க குறிப்பிடான் நோக்கி பாடினார்கள். அதுதான் நம்ம காப்பி அடிக்கிறோம். இடரிடும் கடைநாள் எனக்கரும் துணை இறை இறைவா அருளன மாநில வருதா? அப்போ அந்த பெருமை குலைந்து சீர்குலைந்து கொலை குலைந்து நிலை குலைந்து, நிலை என்பது உயிர், அது குலைந்து யமன் வந்து அதட்டுகின்ற அதட்டல்ல, உள்ள இருந்தா அதட்டா. நீங்க கத்தனா குழந்தை பயப்படுற மாதிரி உள்ள இருந்து கத்தன ஒண்ணு அவன் எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும், எவ்வளவு பெரிய மந்திரியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அங்க கழியணும்ன்றாங்க தெய்வம். இருக்கா இல்லைங்களா? அங்க கழியணும், இங்க யமனை கழிக்கணும். தெய்வம் கழிக்கிறாங்க, நம்மளால கழிக்க தெரியாது. என்ன சொல்றாங்க தெரியுமா? யமன் மைனஸ் ஆகணும்னா நீங்க என்கிட்ட பிளஸ்ஸா இருக்கணும், என்னுடைய பிளஸிங் வாங்கணுங்கிறாங்க. பிளஸ்னா கூட்டல். தெய்வத்தை கூட்டிக் கொள்ளுங்கள், யமன் கழித்து விடுவார். நாம் யமன் பள்ளி நம்ம கழிக்க வேண்டாம். எப்படிங்க? அதுக்கு தாங்க இவ்வளோ வணக்கங்கள், இவ்வளோ வாரம் சபைகள். ஒரு முறை வல்லத்தரசண்ணாவுடைய தெய்வ புகழை, ஒரு நம்ம தெய்வ சிவமானண்ணாவுடைய பாடல்கள், அப்ப நம்முடைய சீனிவாச முதலியாருடைய திகட்டாத செல்சுவைகள் எவ்வளோ பாருங்களேன். நீங்களாம் இங்கிருந்து அடிக்கடிக்கு நீங்களாம் லைவா கேட்கறீங்க, நாங்க லீவா கேட்டுக்கிறோம். பாருங்க, அதாவது ஒவ்வொரு இதுலயும் வச்சு சீட்டாங்களா தெய்வம். அதை கீழே கொட்டோன்னே இன்னைக்கு எல்லாம் பாடிங்கிறது. இன்னைக்கு பாடியது மேவழி தாமோதர கவுண்டர் தானா அண்ணா தானான் என்று நீண்ட பரம்பரை அவருடைய டோனே இல்லது. வயசு 70க்கு மேல ஆயிருக்கலாம், ஆனா அவருடைய டோன் இல்லைங்க. அந்த உருக்கத்தோடு பாடும்போது அவளுக்குரிய டோனை டியூனை பண்ணி அவங்க அனுப்புறாங்க. அங்க கேட்கின்ற விதமாக, கேட்கறதுக்கு ரம்மியமாக, நம்ம உயிரிலை போய் கலப்பதற்காக, உயிரிலை இனிப்பதற்காக கூடிய பாடலாக நீதிநந்த பரம்பொருளே இருக்கிறது. அதை பாடுகின்றனும் அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வம் அங்க இருந்து டியூன் போட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்க சொல்ல பார்த்தா, ஆஹா இன்னைக்கு இவ்வளவு நடக்குதா? தெய்வமே எல்லாம் உங்களுடைய திருவிளையாடல் அப்படின்ட்டு இந்த பேராசையை பற்றி தெய்வம் கொடுக்கிற நேரம் வரைக்கும் நாம் பூர்த்தி செய்து கொள்வோம். அது குறைத்தும் தரலாம், கூட்டியும் தரலாம். பேராசை பேராசை படக்கூடாது. உலகத்திற்கு உண்டான பேராசை பெருநஷ்டம். அதெல்லாம் பின்னால் வரப்போதுங்க. வஞ்ச நீங்கவும் வான் பொருளானதே குருசோத்திரத்தில் நமக்கு அருளுகின்றார்கள். குருசோத்திரத்தில் நீங்க நல்லா சரியா உட்காந்துலாமே. குருசோத்திரத்தில் அருளுகின்றார்கள். வஞ்சம் நீங்கவும். வஞ்சம்னா என்னங்க? உள்ள சிச்சின்னு இருப்போம், உள்ள பாத்தீங்கன்னாக்கா ஒரு வஞ்சம். அது யாருக்கு இருந்துச்சு தெரியுங்களா? நம்ம வீட்டுல ஆட்டில் இருக்காது, இருக்கக்கூடாது. தெய்வம் இருக்க வைக்க மாட்டாங்க. ஜெகனிட்டு இருந்துடுங்க சிரிப்பா.
ரெண்டு பேரையும் கவுப்பான். யாரையும் பாண்டவரையும் கவுப்பா, கௌரவரையும் கவுப்பான். ஜகுனி செய்தது குயுக்தி. கு என்றால் என்ன? இருள். குரு. கு என்றால் இருள், ரு என்றால் பிரகாசம். இருளில் போக இருந்த உங்களை எல்லாம் பிரகாசமாகிய குருபிரானாக வந்து உங்களை ஆட்கொள்கின்றேன் குரு. அங்க என்ன செய்யறாருன்னா ஜகுனி கு யுக்தி. கு யுக்தி. கு என்றால் இருளிலே தள்ளக்கூடிய யுக்தி. ஆனால் கிருஷ்ண பரமாத்மா செய்வது யுக்தி. கூயை நீக்கிட்டார். அவரு யுக்தி பண்ணாருங்க. அவரும் கிருஷ்ண பரமாத்மா பொய் பேசுவாரா? பேச மாட்டாரா? பொய்ய பேச மாட்டார். ஆனா யுக்தி பண்ணார். அதுக்கு பேர் பொய் அல்ல. ஒருவருடைய மனசை கஷ்டப்படுத்துவதற்காக செய்வதற்கு பேர் கணக்கில் வரும், அது பொய். யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்தாமல் அதை சொல்லும் போது அதுக்கு பேர் யுக்தி. அதுக்காக நான் யுக்தி செய்தேன்னு சொல்லிக்காதீங்க. போய் பேசிட்டு நான் யுக்தியா தான் செய்யறேன்னு சொல்லக்கூடாது. அப்ப சொல்றாங்க, துரோணரோ அடி அடி நடிச்சுங்கிறாரு எல்லாரையும். பாண்டவர்கள் எல்லாரையும் போடு போட்டுங்கிறாரு. ஆஹா பாக்குறாரு கிருஷ்ண பரமாத்மா. ஓஹோ இங்க இப்படி இருக்கா? தர்மா இங்க வா, உங்க தம்பிகளாம் அடிச்சுட்டு இருக்கார். என்ன செய்யறது இப்போ? என்ன செய்யறது? பீமா அந்த யானை அடி அடிச்சிட்டாரு. அந்த யானை பேரு அஸ்வத்தாமா. தர்மா அஸ்வத்தமா அதான் சொல்லு அப்படின்றாரு. அஸ்வத்தமா தான் இருக்கானே, சண்டை போட்டு இருக்கானே. அட யானை செத்து போச்சு, அது பேர் சொல்ல. நான் தர்மவான், நான் பொய் சொல்ல மாட்டேன். பரமாத்மா சொல்றாரு, பொய்ய சொல்லாதையா. அஸ்வத்தமா அதான் சொல்லியா? சொல்ல மாட்டேங்கிறாரு. அதான் அங்க தமிழ் அடிச்சுட்டு இருக்காயா. சரி அஸ்வத்தாமா குஞ்சரம் அதான் சொல்லு. அது குஞ்சரம் தான் யானை சொல்றியா? அது சொல்றேன்னாரு. அஸ்வத்தாமா கத்துறாரு, குஞ்சரம் கத்துறாரு, சங்குதிட்டாரு இவரு. அஸ்வத்தாமா துரோணருடைய காதுக்கு கேட்டுச்சு. குஞ்சரம் கத்த சொல்ல சங்கோதராரு சங்கோஷம் மட்டும்தான் துரோணருக்கு கேட்டது. குஞ்சரன் யானைன்றது கேட்கல. அதான் நான் பாரு அது கேட்டுச்சு. சங்கோதரத்தை நிறுத்தாரு. அஸ்வத்தாமா அதான். அஸ்வத்தாமா சங்கோதரனாரு சத்தம் கேட்டுச்சு. அதான் ஓஹோ சங்கு போயிடுச்சோ, தன் புள்ள போயிட்டானே மகனே வந்துட்டான். ஆனா துரோணர் வந்து அஸ்வத்தாமா அங்க சண்டை போட்டு இருக்கான். போட்ட உடனே போடு முடிஞ்சு போச்சு. துரோணரை அங்க மடக்கிறாரு. அவர் செய்தது அது யுக்தி. அப்போ ஆசை கொண்டு எங்களை அழைத்து மக்கள் மத்தியில் ஆசையை பற்றியே, அதிலும் பேராசை பற்றி பேச வந்திருக்கிறோம். ஆனால் ஆசையை கொல்லுங்கள் என்று கூறியவர்கள் யாரேனும் உண்டோ? யாராவது இருக்காங்களா? ஆசையை கொல்லுங்கள்னு. ஆசை அருமின் தான் சொல்லியிருக்காங்க. ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம். ஆசை உலக காரியத்துக்கு ஆசைப்பட்டா துன்பம், தெய்வீகத்துக்கு ஆசைப்பட்டா இன்பம். எது வேணும் கேளும் சிங்கா, ஜெயசிங்கா, எது வேண்டாம் சொல்லும் சிங்காங்கிறாங்க. அப்போ ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம், ஆசை விட ஆனந்தம் ஆகுமே என்கின்றார்கள் திருமந்திரத்திலே. ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்பார் புத்தர் பகவான். துன்பங்களில் மிகப்பெரியது பிணி, மூப்பு, சாக்காடு. ஆசைப்பட்டால் துன்பம், விட்டால் ஆனந்தம். ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல்பட இருந்தேனை அபிராமிப்பட்டர் அவர்கள் அங்கே சொல்றாங்க. ஆசைக்கோர் அளவில்லை அப்படிங்கிறாங்க தாய்மானவர்கள். ஆசைக்கு அளவில்லை அளவில்லாதோனி. நம்ம இதுல ஏலேலோ ஏலிலேலோ தோனி அப்பா ஏலேலோ ஏலிலேலோ வீட்டுல கொண்டு அந்த நேரத்தை அந்த பாடல பாடிங்க. ஆசைக்கு அளவில்லை அளவில்லா கப்பல். இது ஒரு கப்பல் தான். இதெல்லாம் ஒரு கப்பல் இருக்கா இல்லைங்களாங்க? அப்போ ஆசைகள் பலவிதம். விதம் என்ன? கோடான கோடி. இதில் பிரதானமான ஆசைகளாக மூன்றை கொள்ளலாம். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இருக்கா இல்லைங்களா? இந்த மூணு தான் இன்னைக்கு உலகமே போயிடலாம் இல்லைங்க. வேகமா விவேகத்தை விட்டுட்டு வேகமா ஓடின்னு இருக்கு. ஓடி எங்க போய் விழ போகுதுன்னு தெரியல. கேட்டோம், ஏன் இந்த மண்ணுக்கு இவ்வளவு ரேட் ஆச்சு, ஏன் விலையாச்சு அப்படின்னாக்கா, இயேசு பிரானுடைய ஒரு சீடர் தன்னுடைய குருபிரானை காட்டி கொடுத்தாரா. நான் யாரை கட்டி பிடித்து முத்தம் இடிக்கின்றவனோ அவள் தான் இயேசு பிரான் என்று காட்டி கொடுத்தார் பாருங்கள். அவன் கொடுத்த அந்த 27 வெள்ளிக்காசுகளுக்காகவும் கொஞ்சம் நிலம் கொடுத்தான் பாருங்க, மண்ணு. இதுதான் காட்டி கொடுத்த உடனே நான் எதையும் செய்ய போவதில்லை, அவர்களை விசாரித்து விட்டு நாங்க விட்டுவிடுவோம். ஒன்லி விசாரணை தான். இன்னும் சொல்றாங்க விசாரிக்கிறோம், எஃப்ஐஆர் எல்லாம் போடல சொல்றாங்களா. அது மாதிரி அவங்க விசாரணை சொன்னா போறான் அந்த ராஜா. இவரு விசாரணை பண்ணி நம்ம குருபிரான் விட்டு போறாங்கன்ட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டாரு.
அடிக்க ஆரம்பி பார்க்க சொல்ல, ஆஹா என் குருபிரானை இழந்து விட்டேனே, குருபிரானை இழந்து விட்டேனே, என் குருபிரானை காட்டி கொடுத்து விட்டேன் அழுகின்றார். சித்தோ அடிக்கிறாங்களே போனா இவனு தள்ளிடுறாங்க, போடா அப்படின்றாங்க. இந்த 27 காசுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் தானே என் குருபிரானை காட்டி கொடுத்த இந்த மண்ணே, நீ விலை மதிக்க முடியாமல் எல்லோருடைய எண்ணத்திலும் வேகமாக போய்கொண்டே இரு, விலை உயர்ந்து போய்கொண்டே இரு. அந்த வெள்ளிக்காசு என்னாச்சு வாங்குவோம்? மண்ணை வாங்குவோம், பொண்ணை வாங்குவோம், பெண்ணை வாங்குவோம். இருக்காளிங்களா? 27 சவரம் போடுறியா, 50 சவரம் போடுறியா, பேரம் பேசுறோம். இருக்காளிங்களா? எல்லாம் அந்த சாபத்தினால் வந்த வினை. அப்பா தெய்வமே. எனும் மூவாசை ஜெயஞான கொண்டராம் வடலூர் வள்ளலார் தமது உரைநடை பகுதியில் எந்த சுத்த சன்மார்க்க லட்சியம் பற்றி கூறுகையில், சுத்த சன்மார்க்கம் லட்சிய அனுபவ விருப்பம் உடையவர்களுக்கு நனவிலும் மண்ணாசை, நினைவில மண்ணாசை, கனவிலும் பெண்ணாசை, சுழுத்தியினும் பொன்னாசை முதலிய 3ம் கூடவே கூடாது என்றார் வடலூர் வள்ளலார். அத்துடன் காமத்திற்கும் மோகத்திற்கும் உள்ள தொடர்பை விளக்குகையில், ஒரு வஸ்துவை பற்றல் அதை அனுபவிக்கும் வேண்டும் என்கின்ற சித்தி விருத்தி உண்டாகிறது. தெய்வ உத்தரவு பண்ணுவாங்க, இந்த பொருள் எனக்கு வேணும்னு நீங்க நினைக்க சொல்லவே 8 அங்குலம் மூச்சு உள்ள போய் 12 அங்குலம் மூச்சு வெளியே போய் 4 அங்குலம் செலவு, எக்ஸ்பென்சஸ். வேணும்னு நினைக்கிறதுக்கே இந்த காரை வாங்க வேண்டும் நினைச்சேன், 4 அங்குலம் போயிடுச்சு, 8 அங்குலம் 4 அங்குலம் செலவு. நினைக்கிறதுக்கே எவ்வளவு சொன்னா அதை கைப்பற்ற நம்ம எவ்வளவு பாடுபடுவோம். இங்க பணத்தை வாங்கணும், அங்க பணம் போனோம், மைய போடு, அந்த மைய போடு, எந்த மைய போடு, கஷ்டம் மையாயிடுறோம். இருக்கா இல்லைங்களா? அவ்வளவு பாடு. அதுதான் சொல்றாங்க தெய்வம், அதெல்லாம் நீ ஆசைப்படாதா. நான் யோசனை பண்ணேன், ஒரு 1000 ரூபாய் பெருசா, மூச்சு பெருசுலாங்க உங்களுக்கு? 1000 ரூபாய் பெருசுன்னா ஒருத்தர், சரிங்க நான் 2000 ரூபாய் தரேன், மூச்சு 4 மூச்சு எனக்கு கொடுங்க என்ன, அது எப்படி நான் கொடுக்க முடியும்? மூச்சு தாங்க தெய்வம் கொடுத்த மூச்சு தாங்க பெருசு. என்ன பேச்சும் மூச்சுல இருந்து தான் வருது. இருக்கா? மூச்சு நின்றுச்சுன்னா பேச்சு வருமா? பேச்சு மூச்சு அட்டவிடம் சொல்லலாமோ, பலத்து நின்ற குருவர்களை பேச போவோமோ, சாட்சி துணை நிகரில்லா சர்வதீவ தாவரத யாழகுட சர்வசாட்சி ஆட்சியனும் சிரஞ்சீவி சஞ்சீவியை அமானிஜமன் இலகியதா யத்வீதத்தை மூச்சுலயமாகிய மனோலயத்தை முச்சந்தி தனிச்சந்தி துறையும் வாழ்வே. நம்ம ஆதிபை உதயபுரம் நமக்கு அழுகின்றார்கள். அதுக்கு முன்ன சொல்றாங்க, கூறான குருவர்களை கூர்ந்து போட்டி குணமாமன் கரையாற்றி காலங்காற்றி நேரங்காலம் கருதி. வசன பகுதியா சொல்றேன், ராகமா பண்ணா தெய்வராகம், நம்ம வீட்டுல போய் படிச்சுக்கலாம். கூறான குருவருளை கூர்ந்து போற்றி குணமாமங்கரையாற்றி காலங்காற்றி மாறாக ஓடுகின்ற மனத்தை மைந்தா மரண பய சவுக்கு கொண்டு மாறி மாறி ஒரு மணி அடிச்சு விட்டாவோட தப்புன்னு ஓடிடும். இடைவிடாமல் துதிக்கிறேன்னாரு ஆதிசங்கரர். மாறி மாறி அடின்றாங்க. மாறாக ஓடுகின்ற மனம்தான். மனம் என்பது அழகை, பேய், பிசாசு, மனப்பேய். அவையே இந்த கட்டடத்திலே பேய் இருக்கிறது. அந்த கட்டடத்திலே பேய் இருக்குதோ இல்லையா, இந்த கட்டடத்திலும் பேய் இருக்கிறது. அதுதான் மனப்பேயின்றாங்க அவை பிராட்டிய. அந்த பேய் என்ன ஒண்ணும் செய்யாது, கொஞ்ச நேரம் சொல்லிட்டு போயிட்டோம். இப்ப எனக்கும் ஒருத்தருக்கும் சண்டை. 10 மணி நேரம் திட்டுவார் என்ன. நான் காலில் பஞ்சு வச்சுருறேன், போயிடுறாரு, முடிஞ்சு போச்சு. 10 மணி நேரத்துக்கு போய் முடிஞ்சு போச்சு. என்னை வந்து அடிக்கிறாரு, கட்டிட்டு ஒரு 10 நாள் அடிக்கிறாரு, அவுத்துட்டு போயிடுறாரு. பிரச்சனை இல்லை. இந்த மனசுகிட்ட நாம படுற பாடு, இந்த வினாடி தப்பித்தோமா அடுத்த வினாடி தப்பித்தோமான்ற காலம் வருதுன்றாங்க பாரு. அது ஒவ்வொருத்தருடைய ஜீவனுக்கும் ஒவ்வொருத்தருடைய பாடும் பலனும் தான். ஏதோ பேசணும், ஏதோ வந்தோம், ஏதோ போனோம். இங்க இருக்க வரைக்கும் ஆஹா வையாளி போடுது அந்த அறிவு, ஜீவன்லாம் உயிர். ஆஹா சாலையம்பதிலிருந்து பதியை பற்றி சொல்ல வந்திருக்கிறார்கள், ஆண்டவளை பற்றி சொல்ல வந்திருக்கிறார்கள், ஆண்டவள் சொல்லியதை பற்றி சொல்ல வந்திருக்கிறார்கள் வையாளி போடும். இங்கிருந்து கேட்ட தாண்ட ஒண்ணு அந்த வியாபாரம் என்னாச்சு, இந்த வியாபாரம் என்னாச்சு, வியாபாரம் சாபாரம் சாவு பாரன்ட்டாங்க. தெய்வத்தையே நினைக்க விட்டாது, சாவையே நினைக்க விட்டாது. பாரம் எதுனாக்கா வியாபாரம் சாபாரம். வியாபாரத்தை கலையாய் செய்வது தெய்வம் ஒருவரே. அவர்களை நினைந்தோம்னா நமக்கு அதை கலையா கொடுப்பாங்க, கொடுக்கணும்னு வேண்டிக்குவோம். ஆசை என்பது ஏகப்பட்டதாக இருக்கின்ற ஆசை. அது நமக்கு தெய்வம் என்ன ஆசை சொல்றாங்க, தெய்வமும் ஒரு ஆசைப்படுறாங்க. என்ன ஆசைப்பட்டாங்க தெய்வம்? என்ன ஆசைப்பட்டாங்க தெய்வம்? நாட்டம், தேட்டம், ஓட்டம்லாம் ஓடி போயிடுது. தேட்டம்னா தேடுறது, ஒவ்வொரு ஜீவனை தேடுது. மேவி குப்சாம் பிள்ளை எங்க இருக்கார், மேவி தாமோதர் கவுண்டர்
மேவி தெய்வ சிவாமணி, மேவி வல்லத்தரசு, மேவி சீனிவாச மொழியார், மேவி துடிவாசகந்தர், மேவி டிக்கிசன் நாகராஜன், மேவி திலகமாக ஆனந்திகி, திலகபதி அனந்திகியா எல்லாரும் கேட்கிறாங்க. மேவி சந்திராமா, அனந்தாதி தேவர்கள் அனந்திகிகள், வரிசையா அடுத்தது வாரிசுகள், நண்பனத்தோ எல்லாம் எங்க தேடுறாங்க. தேட்டம் தெய்வத்துக்கு ஒரு ஆசை, அவங்களும் ஆசைப்பட்டாங்க. எல்லோருமே இந்த இன்பம் அறிந்திட என்ற நிட நாட்டம் ஏகபராபர புரணமே தினம் என்னைய தோற்றம் பாக்குறாங்க. உங்க பேர் என்னங்க? சாலை நளினி அவர்கள் என்னுடைய மேவழியில் சார்ந்து வந்து என் நினைவாகவே இருந்து என்னுடைய கைலாய நாட்டிற்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். ஒவ்வொருத்தருக்கும் தான் ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். எல்லாருக்கும் அவங்க ஜீவனுக்கும் அவங்க ஆசைப்பட்டாங்க. உள்ளே இருக்காங்களே தெய்வம், உள்ளே இருக்காங்க. இப்ப நான் பசியாடுறேன், பசியாடினோம், என்ன சொன்னோம்? நமக்கு பசி கலைப்பினை ஆற்றிய மக்களின் நல்லெண்ணங்கள் அனைத்தும் நிரம்ப பெருகி வழிய கடவுதுட்டோம். நான் இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான். நான் சொன்னது நாம் இன்னும் நாம் ஒருத்தரா எத்தனை பேருங்க? பன்மையா ஒருமையா? தேகம் ரத்த பித்த முத்திரம் வைத்திரைத்த பாத்திரம், இது ஒரு தேகம் இருக்கா. ரெண்டாவது நினைவு தேகம். மூன்றாவது தெய்வ வாக்கியத்தை சொல்றதுதான் காரண தேகம். நாலாவது மகா காரண தேகம். அரண்மனையில் உட்கார்ந்து இருக்காங்க ஐயா. 4 பேருக்கும் சேர்த்து நம்ம தேகத்துக்கு உள்ள போடுறோம். அப்பதான் நமக்கு பசி கலைப்பினை ஆற்றியன்னு சொல்றோம். ஒவ்வொருத்தர் சொல்ல ஒவ்வொன்று தானே அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லோருமே இந்த இன்பம் அறிந்திட என்ற நாட்டும் ஏக பராபர பூரண மேதினம் எண்ணிதய தோற்றம் அப்படின்றாங்க. ஒன்றான ஐமணியாம் பொதிகை பூட்டி உலகவர்க்கே சந்தமதில் எடுத்தே நீங்கள். உங்களாம் வேலை வந்துச்சு, தடுப்பா கட்டு வந்துட்டோம், அப்போ ஊருக்கு போயிட்டோம், பேரணாம்பட்டு போயிட்டோம், ஆம்பூர் போயிட்டோம்லாம் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வேலை தெய்வம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நேரம் வசூல் தான். இப்ப பயிற்சியில் இருக்கிறோம், முயற்சியோட பயிற்சியை எடுத்துக்கிட்டோம்னா நாமளும் அப்பமா நான் தான் குருகுருன்னு போயிட வேண்டியதுதான். சர்வ ஜாகிரதை வேணும்ன்றாங்க இந்த விஷயத்துல. சொல்றாங்க குரு குரு குருன்றாங்க, கம்மங்கால கொடுத்தாண்டா குரு குருன்றாங்க. ஒரு அண்ணா உட்கார்ந்துருக்கார், தெய்வத்துக்கு அருகாமல் இருக்கின்ற அண்ணா அவர்கள், பேர் தெரியல, ஒரு அண்ணா சொன்னார், அண்ணா அறிவு பாடத்திலே இருக்கின்ற மும்மலம் கருக முச்சுட தோன்றும் அப்படின்னா என்னன்னு கேட்டேன். தெய்வமே அப்படின்னு ஒரு சத்தம் போட்டாரு. பயம் போச்சு. 3 மணி இருக்கும் மதியம். மேலும் கோபாலசாமி கேட்டேன். நான் மெதுவாக தானே கேட்டேன். என்னன்னாக்கா சன்னிதானத்துக்கு நகராட்சியிலேருந்து நமஸ்காரம் பண்ணிட்டு சந்தனா இருக்கிற இடத்துக்கு வந்து உட்கார்ந்தார். இது ஆத்திச்சூடின்னு நினைச்சுட்டு இருக்கிறீங்க. பிஹெச்டி எல்லாமே பிஹெச்டி, எல்லாமே ஆத்திச்சூடி. அனந்தாதி தேவர்களுக்கு எல்லாம் தெரியும், அது அண்ணாக்கெல்லாம் நிறைய தெரியும். அப்போ ஒரு நிகழ்வு சொன்னார், இதை நீ சொன்னதை அப்படியே வச்சுக்க, இப்ப நான் சொல்றதை கேட்டுக்கனாரு. சரிங்க. நான் ஒரு சிக்கு பலகை வைத்து விட்டு ஒரு ஆடுமை உதயபூர்ண வேதாந்தத்தை வைத்து விட்டு ஒரு சீனியர் அண்ணா தெரிவிக்கின்றார். ஒரு டேஷ் டேஷ் அனந்தர் பக்கத்துல டேஷ் டேஷ் அனந்தர் உட்கார்ந்துங்கிறாங்க, கேட்டு இருக்காங்க. இது 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 அது அது இது படிச்சதை கேட்டு இருக்காங்க. பரிமாறிட்டோம். பகிர்வது உபதேசத்தை நினைவு கூறுவது என்பது வேறு. தெய்வம் எனக்கு இதை காட்டினாங்க, உங்களுக்கு அதை காட்டினாங்க, அது அவங்களுக்குள்ள. அது இவங்க கொடுத்ததுக்கு அவங்க விளக்குறாங்க. தெய்வ நூலை வச்சு விளக்கிங்கிறாங்க ஒருத்தர். தெய்வம் அங்கிருந்து தீர்த்தம் போடுற இடத்துல வந்து இடுப்பு மேல கை வச்சு நிக்கிறாங்களாம். இவர் உள்ள இருந்து ஒரு திபுன்னு வந்து நான் தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டேன். என்னண்டா அங்க கூட்டம் அப்படிங்கிறாங்க. 2 பேர் என் நாமம் நிமித்தம் பேசுகின்ற இடத்திலே கத்தராகிய ஆண்டவர்களாகிய நான் அங்கே இருப்பேன் அப்படின்றாங்க தெய்வம். ஆனா தெய்வம் அது கூட்டம் தானே, அங்க என்னடா கூட்டம்ங்கிறாங்க. தெய்வமே டேஷ் டேஷ் அனந்தர் வேதத்தை விளக்குறார். தெய்வமே டேஷ் டேஷ் அனந்தர்கள் வேதத்தை விளங்கிக் கொள்கிறார்கள். தெய்வமே ஒண்ணு தெய்வம் வந்துட்டாங்க. இவங்களாம் ஏந்து நின்ட்டாங்க. தெய்வமே என்னாங்க, வேதத்தை விளக்குற முகரைய பாரு, வேதத்தை விளங்கிக்கிற முகரைங்களை பாரு. தெய்வமே மன்னிச்சோ, யமன் பதியலையில இதெல்லாமடா உனக்கு விளக்கம் கலக்கலாம், உனக்கு ஏண்டா வேணும்?
அமுத கலைஞான இருந்து சொல்வாக்கே செல்வாக்கு சொற்கருத்தம் எதற்கு சொல்லிட்டு திருமணி போயிட்டாங்க. கூமட்டத்தனமா கையேந்திரா சிலபஸ் அப்பப்போ மாத்தி அப்போதைக்கு சட்டத்தை மாற்றிக்கொண்டே இருப்போம். பொய்க்கல்வி கலாசாலையில 1ஆம் கிளாஸ் 1962 இருக்கிற சிலபஸ் இப்ப இருக்குது. பொய்க்கல்வியிலேயே சிலபஸை மாத்துறாங்களே, மெய்க்கல்வியில மெய்க்கல்வி ஆசிரியர் மாத்தாமல இருக்காங்க, மாத்தினே இருக்காங்க. அப்ப நீ சேர்ந்து இருக்கணும். ஆனா கட்டளை 1962 என்ன கட்டளையோ அதே கட்டளை ஸ்கூல்ல பொய்க்கல்வியிலையும். மெய்க்கல்வியும் 1962 1901 தெய்வம் என்ன வந்தாங்களோ, பஞ்சமா பாதகங்களிலே கலந்திடாதே பயிரேறும் காலமையா தவறிடாதே. பஞ்சமா பாதம் போய் மாட்டினா தவறி போயிடுவேன். நான் உன்னை எவ்வளவு தூரத்துக்கு அப்படியே கஷ்டப்பட்டு 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 அப்படியே நழுவி போயிருந்த உன்னை பக்குவமா கொண்டு கையில அதுல சேர்த்துடணும். காத்து இருக்கும் வரை காத்துக்கொண்டே இருக்கின்ற தெய்வங்கள் அவங்க என்னடா உன்னை அப்பப்போ நழுவி போயிடுறியாடா நீன்ட்டு நம்ம நழுவாம இருக்கிறது எவ்வளவு பாடுபடுறாங்க தெரியுமா உள்ள இருந்து. அவங்க நான் எனக்கு பேசுகிறேன், மற்றவங்களுக்கு ஆர்டர் சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை. அவங்கவுங்க ஜீவனுக்கு கலெக்டர்களுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம். மெவிச்சாலைக்கு ஸ்லிப் ஆகாம இருக்கணும் தான் சபை வாக்கியங்கள். மாசத்துக்கு 2 கோடி 3 மாசத்துக்கு திருவிழா, ஏதோ வேடிக்கை விளையாட்டு என்னங்க எல்லாம் பேசுங்க, அங்க சண்டை, அதெல்லாம் வேண்டாம். கேட்கிறாரு துரோணர், என்ன தெரிகிறது? மரம் தெரிகிறது, அன்பிட் போ. என்ன தெரிகிறது? அடுத்த வீரரை கேட்கிறார், எனக்கு மரம் தெரிகிறது, குருவி தெரிகிறது, நீ அன்பிட் போட்டாங்க. 3வது ஒருத்தர் கேட்கிறார், அர்ஜுனா என்ன தெரியுது? எனக்கு மரம் தெரியவில்லை, குருவி தெரியவில்லை, எனக்கு கண் மட்டும் தெரிகிறது. நமக்கெல்லாம் தெய்வம் என்கின்ற கண் மட்டும் வேண்டுமா? மெய்விழிச்சாலை என்பது மரம், மற்றது நடக்கிறதெல்லாம் குருவி. நமக்கு குருவி வேணுமா, மரம் வேணுமா, கண் வேணுமா? அறிவு கண்ணாகிய தெய்வம் தான் நமக்கு வேணும். இருக்காளீங்களா? அங்க காதை திறந்துக்கணும், வாயை முடிக்கணும், கையை ஏந்தணும், மனம் உருகணும். வீண் பேச்சு, விண் பேச்சு, மண் பேச்சுன்னு ஒரு 3 பேச்சு இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். மண் பேச்சு என்பது நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என்னுடைய வேலைகள் உண்டு, மண் பேச்சு. அதற்கு மார்க்கும் இல்லை, ரிமார்க்கும் இல்லை. வீண் பேச்சு தெய்வத்தை பத்தியே பேசிட்டு இருக்கோம்னாக்கா அதற்கு மார்க் உண்டு. வீண் பேச்சுக்கு ரிமார்க், கேள்வி கேட்கப்படும். ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஒவ்வொரு எழுத்துக்கும், ஒவ்வொரு சொல்லுக்கும் மனசு மேல கேள்வி கேட்க போறாங்க. யாருக்கு? வெள்ளுவத்துல ஒரே தீர்ப்பு, ஏன் மெய்வெளியை அடையவில்லை, அறியவில்லை, போ நரகம். இங்க வந்தவங்கதான் பல விசாரணை. இங்க வந்துட்டு ஏன் வீண் பேச்சு பேசின? இருக்கா இல்லைங்களாங்க? அதுக்காக தான் என்ன சொன்னா, தான் உண்டு தன் வேலை உண்டு. சாலையில வந்தா எப்படி பண்ணணும் தெரியுமா? எப்படி பண்ணணும் தெரியும் சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே. ஒரு கல்யாண பொண்ணு மடமேடிக்கு வரும் இல்லைங்களா, முத மாங்கல்யம் கட்டிக்கிறதுக்கு முன்ன வரும் பாருங்க. எப்படி வரும்? தலையை கீழே கொண்டுனே வரும், குனினே போவோம் இல்லைங்களா. தாலி கட்டின பிறகு அப்போ மாப்பிள்ளை குனிஞ்சுப்பாரு, அது வேற விஷயம். ஆனா அது மாதிரி இருக்கணும் நம்ம. இப்போ சொல்றாங்களே, பல்லுக்கு நடுவில் நாக்கு மாதிரி இருந்தோம், இப்போ உள்நாக்கு மாதிரி இருக்கணும். எதுலையுமே டச் பண்ணக்கூடாது. நேரம் பொல்லாததாய் எழும்புதையான்றாங்க. நேரம் பொல்லாததாய் எழும்புதையா. எழும்பு வந்துருக்கு தெரியல. காலம் கடை நாளாகின ஆலம் வழி நேரம் இது தெரியல. கண்ணுக்கு தெரியுது, துன்பெல்லாம் தெரியுது. இன்னைக்கு டியூ கட்டணுமே கஷ்டமா இருக்குது, நாளைக்கு தெய்வத்திற்கு டியூ கட்டணுமே என்ற எண்ணம் நமக்கு இல்ல. டியூ கட்டணுமா இல்லைங்களாங்க? கணக்கு கட்டணுமே, கடன் கட்டணுமே, அது தெரியவில்லை. கண்ணுக்கு தெரியாத கணக்கு தெரியவில்லை, கண்ணுக்கு தெரிகின்ற இஎம்ஐ தெரிகிறது. கண்ணுக்கு தெரியாத சொர்க்கத்தினுடைய சந்தோஷம் தெரியல. ஒரு வீடு உனக்கு நவீன் உனக்கு ஃப்ரீயா வந்துச்சு, கிஃப்ட் வந்துச்சுன்னா சந்தோஷப்படுறாரு. இருக்கா இல்லைங்களாங்க? நான் எனக்கு கேட்டுக்கிறேங்க, சந்தோஷப்படுறோம். அது 1 லட்ச ரூபாய் உனக்கு வந்துடுச்சு ஐயப்பன், கொடுக்க போறேன்னு சொன்னதுக்கே சந்தோஷம். வாங்கிட்டாரு, ஐயா 2 சந்தோஷம். பக்கத்துல பிக்பேட்டேஷன் போயிட்டான், வருத்தம். எல்லாம் சிந்தையில தான் இருக்கு. பேக்கெட் வாங்கின கை கஷ்டப்படல, வாங்கின கை கஷ்டப்படல, வாங்கி பேக்கெட் கஷ்டப்படல. நினைவு தான், 1 லட்சம் வந்துச்சுன்னாரு, ஐயோ 1 லட்சம் போயிடுச்சுன்றாரு. சிந்தையில தான் எல்லாமே இருக்கு. எது வரினும் வருக, எது போயிரும் போக, மாறாது உன்மேது இருக்கு என்ற நினைவு வேண்டும் தெய்வம் கேட்கணும். 365 × 100 எத்தனைமா? எத்தனாவது படிக்கிறீங்க? 365 × 100 36,500 நாள். அந்த 37,500 நாள் பெரிதா, யுகம் கோடி காலம் பெரிதா? அதுக்காக தாங்க நம்ம மெய்விச்சாலை நம்ம பாடுபட்டுங்கிறாங்க. தெய்வம் பாடுபட்டதே யுகம் கோடி காலத்துக்கு. நாம எல்லாம் இங்க வந்துட்டோம் 365 நாள் × 100க்குள்ளவே ஓடிங்கிறோம். அதை மாத்தத்துக்கு தான் இவ்வளவு பாடு. பேராசை பட சொல்றாங்க பாருங்க.
ஒன்றான ஐமணியாம் பொதிகை பூட்டி உலகவர்க்கே சந்தமதில் எடுத்தே நீங்கள் இன்றுலகோர் வாக்கு மனம் மலம் பொடிய எடுத்துரை செய் எனும்பணியை சிரமேற்றாங்கி நினைவில் வச்சுங்கன்றாங்க. சிரமேற்றாங்கி குண்டேறும் தனிகயிரின் சுதனாமெங்கள் குருமார்க்க நாதரின பாதம் போற்றி தென் திசையின் கைலாய ஔஷதத்தை தெளிந்து அறிய உலகவர்க்கு செப்புவோமே என்றாங்க. ஐமணி பொடி அந்த பாடல்ல சொல்றாங்க. பகலெல்லாம் பணம் தேடலையே கழியுது, இரவெல்லாம் தூக்கத்திலேயே கழியுது. முடிஞ்சு போச்சு ஒரு நாள் 24 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. என்ன நேரத்துக்கு போன நேரத்துக்கு ஒரு விஷ் பண்ணுவோம் தெரியுமா, ஹலோ குட் மார்னிங் அப்படி சொல்லிட்டு போறோமா, குட் ஈவினிங் சொல்லிட்டு போற மாதிரி தெய்வத்தை நினைக்கக்கூடிய காலம் வந்துட்டு இருக்கு. இப்போ நாம தான் உஷாரணும். உஷாரா இருந்தவங்க சொல்றாங்களே நம்பினோருக்கு எல்லாம் 4ஆம் பதம் கொடுன்றாங்க. நம்பணுன்றதுன்னு எப்படின்னாக்கா கொஞ்ச நேரம் நம்புறதா, எப்பவுமே நம்புறதா? என்னை நம்பின பேருக்கெல்லாம் நம்பின பேருக்கெல்லாம் இருட்டினோம் மீட்பின் திட்டம் என்னை நம்பினதாய் கூறி தண்ணி நிலையை பண்ணிய மன்னர்க்கெல்லாம் படுமதி சாவே திட்டம்ன்றாங்க. அப்போ நம்ம சாவறதுக்கு நாம் தெய்வத்துட்டு சாபத்துக்கு ஆளாகல, வரத்துக்காக தான் நம்ம வந்திருக்கோம் தெரிவித்துவிட்டு அத எல்லாண்டு எல்லாண்டு என்கின்ற பாடலிலே பேரா பெரு நட்டமுடன் பிணமென்ற பெரும் வரும் இருக்கா இல்லைங்களா? உலக உடலை பிரிவுடன் வளர்த்து செய்யத்தகாத செய்வதையெல்லாம் கூட்டுவனுக்கு செய்தால் கிடைக்கும் பேர் பிணம். நம்ம தேகத்துக்காக எல்லாம் என்னென்னவோ செய்யறோம், எல்லாம் எதுக்காக செய்யறோம்? உலகம் முழுக்க பிணமாவதுக்கு செய்துட்டு இருக்கு. சாம்பினம் பிறந்த கூடிய சந்தைன்றாங்க. சாவக்கூடிய பிணம்லாம் கூடுற சந்தை, சந்தை மனம் உலகமே. இந்த இதில் தான் தெய்வம் சாகா கல்வியை கொண்டு வந்திருக்காங்க, சாகா கலையை கொண்டு வந்திருக்காங்க, சாகா வித்தையை கொண்டு வந்திருக்காங்க. அது தாங்க பிரம்ம வித்தைங்கிறாங்க. சொல்றாங்க கருப்பாடிப்பட்டி புக்குடிப்பட்டி கீழே குசிலாம் இங்கேயும் பொறுப்புறாங்க அங்கேயும் பொறுப்புறாங்க. என்னையா ஒண்ணுமே இல்லையா வித்தியாசம்? ஆனா அங்க தண்ணி குடிக்குது, வேத்து கொட்டுது, வருதுவும் இல்லை, மாலை இல்லை, எதுவும் இல்லை. அதுதான் பிரம்ம வித்தை. அதுதானே இங்க எல்லா ஊர்ல இருந்து வந்துங்கிறாங்க. அது ஒன்னாவது கிஃப்ட், உலகத்துக்கே கிடைக்காத கிஃப்ட், உலகத்துக்கே கிடைக்காத கிஃப்ட். புதுக்கோட்டை தமிழ்நாட்டு இந்தியாவில தமிழ்நாட்டுல தென் தமிழ்நாட்டுல புதுக்கோட்டை மாவட்டத்துல அன்னவாசல் பகுதியில விளத்துப்பட்டி பஞ்சாயத்து அருகாமையில் இருக்கின்ற ஊரல்மலை பூமி மண்ணில் பொன் ஆலயத்தை கொண்டு வந்த தெய்வங்களால் நமக்கு அருள் பிரிக்குது எனக்கலாம் அப்படின்னு. உங்களுக்கும் தான் வந்தாங்க. நீங்களும் ஆடு மேய்ச்சிங்க மாடு மேய்ச்சிங்க ஏதோ பாட்டு பாடிக்கிறாங்கன்னு நினைச்சுட்டு இருப்பாங்க. தெய்வம் பண்றாங்க ஒரு வாக்கியத்துல ஏதோ பாடல் படித்து கொண்டிருக்கிறாங்க நினைப்பாங்க. தொல்லை வரும்போது தான் தெரியும் இது 300 அடிக்கு மேல் உயரும், சுத்தி அக்னி படம் போட்டிருக்கும். அப்ப நினைப்பானா பக்கத்துக்கு அச்சோ சாமி விட்டுட்டுமேன்னுட்டு. அப்ப நினைச்சு என்ன பிரயோஜனம்? வராதவன் அப்ப நினைக்கிறான், வந்தவங்க எல்லாம் அச்சோ நம்ம வந்துட்டோம் விட்டுட்டுமேன்னு நம்ம நினைக்க கூடாதுன்னு தான் சபை இருக்கா இல்லைங்களா? அப்பா தெய்வமே, நமக்கு எதற்கு பெயர் வைக்கப்படுகிறது கேக்குறாங்க தெய்வம். பேராசை பெருநஷ்டம் என்பார்கள், பேராசை பெருநஷ்டம் என்பார்கள். இங்கோ பேர் மீது ஆசை கொண்டு காப்பாற்றி கொள்ள விட்டால், அதாவது பேராசை பெருநஷ்டம் என்பார்கள். இங்கோ சாலையில நமக்கு இங்கோ பேர் மீது ஆசை கொண்டு காப்பாற்றி கொள்ளாவிட்டால் நம் பெயர் போய் பிணம் என்ற பெயருக்கு ஆளாகி விடுவோம் என பயமுறுத்துகின்றார்கள். நமக்கு எதற்கு பெயர் வைக்கப்படுகிறது? வைக்கப்படும் பெயருக்கு உரியவர்களாக நாம் ஆகிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. உங்க பேர் என்ன? கிருஷ்ணமூர்த்தி, ராமசாமி, ராமமூர்த்தி, ஏதோ ஒன்று சொல்றாங்க. ஆறுமுகம் யாருக்கு பேரு? இங்கு ஜீவனுக்கு பெயர் எழுதப்படுகிறது. தெய்வத்திற்கு சொன்னாங்க. சத்தியார் சொல்றாங்க இங்க ஜீவனுக்கு பெயர் எழுதப்படும் சொல்றாங்க. சர்வநாமங்களும் சர்வேஸ்வரனுக்கேன்னுவாங்க. கை நீட்டுங்க அப்படின்னு திருமாவளவனா கேட்டார். நம்ம சபையெல்லாம் பேசினேன். திருமாவளவனா கேட்டார், கை நீட்டுங்க. நான் கை நீட்டினேன். என்ன நகம்? யார் நகம்? சத்தியமூர்த்தி நகம். சத்தியமூர்த்தி வேற, சத்தியமூர்த்தி கை, கால், மூக்கு, கை, காது எல்லாம் சொல்லிட்டேன். சத்தியமூர்த்தி எங்க தெரியல? அதான் விரலாம் சொல்லிட்டேன். அங்க அதான் உயிராகி ஆண்டவர்கள் அவங்க நாமத்திலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. அனந்தாதி தேவர்கள்லாம் மெய்வழி என்ற பட்டத்தை கொடுக்குறாங்க. வழிவழி என்பார் வழிவேர் இல்லை, மெய்வழி ஒன்றே வாழி வழியன் மெய்வழி ஆகிட்டாங்க. நமக்கெல்லாம் கோலமான் ஜீவகோல கோலத்துள் இருந்தமைமை காலமும் இடமும் நேரம் கணிதமும் கூடி சேர்ந்து சாலையின் ஒருமை மேனி ஜெகந்தனின் பிறங்க எல்லாம் ஏலவல் அவரும் இணைந்தனர் அக்காலத்தை இணைந்ததுனால்தான் நீங்க கஷ்டம் நம்ம இங்க உட்காந்து கூட்டிட்டு இருக்கோம். அங்கே அங்க கூடவில்லை என்றால் நாம் இங்கே
இந்த கூடுகள் இங்கே கூடவில்லை, எல்லாம் எலும்பு கூடாக போகக்கூடியதெல்லாம் எலும்பு கூடாக ஆகாமல் இருக்கு. தேகமுத்தியோடு ஜீவமுத்தியோடு தேகமுத்தியும் கழிக்கின்ற தனிப்பெரும் பிரானாகிய நமது தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையாகிய ஆண்டவர்கள் அவர்கள். நமக்கு யாருடைய பெயர் வைக்கப்படுகிறது? இறைவனின் பெயரை. இறைவனுக்கு பெயர் உண்டோ? தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க, என் பேர் என் தாய் தந்தை வைத்த காதிர் பாஷா என்ற நாமம் இருக்க போக இல்லை இருக்க, என் குருபிரான் அவர்கள் அளித்த மார்கநாதர் என்கின்ற நாமம் இருக்க, சாலை ஆண்டவர்கள் என்ற நாமம் எப்படி வந்து ஒட்டி கொண்டது? எனக்கு ஒரு பேரும் இல்லை ஒண்ணும் இல்லைன்னு தெய்வம். பாருங்களேன், பிச்சைக்கு வந்தாரே வீடு தேடி பிச்சைக்கு வாராரே, அது வரும் பாருங்க. என்ன வரும் இல்ல, பேரூரெல்லாம் பெற்ற பெரும்பெருமானவர் பிச்சைக்கு வந்தாரே வீடு தேடி பிச்சைக்கு வாராரே. வாராரே இல்ல வாராரு, நாம தான் போய் பிச்சையை கேட்கணும். அப்போ சொல்றாங்க, எமக்கு எந்த ஒரு பேர் இல்லை, ஒருத்தர் அது வந்து பொருந்திக்கிச்சு அப்படின்வாங்க. திருமாலும் பண்டியா சென்றுணரா திருவடியை உருளும் அறியவோர் அந்தனாய் ஆண்டு கொண்டான், ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் செப்பி தெல்லேனோம் கொட்டோமோ என்றார் மாணிக்கவாசகர் அவர்கள். ஒரு பேர் இல்லை இவனுக்கு, ஆனா அவங்களுக்கு 1000 பேர் கொடுக்குறாங்க. இன்னைக்கு சொன்னாங்க சாலைன்னா எத்தனை பேர், எத்தனை சாலை குமாரத்தை காட்டினார், யுகத்தை சாலை அந்த சாலை, அதுக்கப்புறமா எத்தனை பேருங்க பாருங்களேன். சர்வநாமங்களும் சர்வேசன்ட்டாங்க. யாருங்க சர்வேசன்? இப்போ நீங்க ஒரு நிறைஞ்சு வாழ்ந்தாளர், உங்களதுல வந்து ஒரு நாளைக்கு சோறு போடுவீங்க, ஒரு வருஷத்துக்கு சோறு போடுவீங்க. ஏன் லேண்டெல்லாம் நீங்களே வச்சுங்க, நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துன்னு உட்காந்து சொல்லுவீங்களா? ஆனா தெய்வம் சொல்றாங்க, என் பேர் உனக்கு வச்சிடறேன், நீ வச்சுக்கோ, என் பதவியை கைலாய பதவி உனக்கு கொடுக்குறேன் வச்சுக்கோன்றாங்களே. எப்பேற்பட்ட பெருங்க நீங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க, உன் நினைவு மட்டும் என்கிட்ட கொடு, உன் பணம் காசை நீ வச்சுக்கோ, உன் சொத்து பத்தை நீ வச்சுக்கோ, சொத்து 10 அது நீ வச்சுக்கோ, சொந்த பந்தத்தை நீ வச்சுக்கோ, ஆனா உன் நினைவு மட்டும் என்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ திருநாமம் செப்பி தெல்லே நாம் கொட்டோமோ மாணிக்க வாசகர். வைணவத்தின் அடையாளம் நெற்றியில் நாமம் இட்டுக் கொள்ளுதல், சைவத்தின் அடையாளம் விபூதி இட்டுக் கொள்ளல் இருக்கா? அது என்னது? நாமம். அது நாமம் அழிஞ்சு போறது. வெற்றி தருகின்ற பூ போன்ற தீ அல்லவா விபூதி. நாமம் வேணுமே. அந்த நாமம் எங்க இருக்கு? அது எங்க இருந்து வருது? செதியடையாளம் நாமம் புள்ளி, நாமம் புள்ளி செய்யும் செயலெல்லாம் செப்பி வந்த. என்ன செய்வாங்கம்மா, உனக்கு சின்ன தெரியல, உனக்கு சாப்பிட தெரியல, உனக்கு ஊட்ட வரல, உனக்கு வியாபாரம் செய்ய தெரியல, உனக்கு அந்த வியாபாரத்தை சொல்லித்தர நான் வரல, அந்த யமன்பதி எல்லையில் நீ எப்படிதான் கஷ்டப்படுவாயோ அப்பா. ஒரு தலைவலி வந்தால் கூட தாங்க மாட்டாயே அப்பா, ஒரு முள்ளு கொடுத்தா கூட தாங்க மாட்டாயே அப்பா. அப்பாவா? அப்புக்கு ஏத்துறாங்க நம்மள டவுன் ஆக்காம, அப்பா அப்பான்றாங்க. எல்லாம் தெரிந்த நம்ம அப்பா எப்படி சொல்றாங்க பாருங்க. அது எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு பச்சி ஜாதி எட்டு வந்துட்டு சிறகெல்லாம் விரிச்சுட்டு கொதிக்கிற நெய்ல அதை விட்டாப்புல இருக்கும். அது விட்டா சிறிய நிறுத்து முடிஞ்சு போச்சு. உயிரோடு தான் அப்படியே ஒரு சனம் எவ்வளவு துடிச்சிருக்கும். அந்த துடிப்பு அந்த பறவைக்கு அந்த நிமிடம் மட்டும்தான். உனக்கு அது அப்படியே நடுவ பத்தி நரகம். தெய்வத்தினுடைய லைன்ல இருந்து தப்பி ஸ்லிப் ஆயிட்டான். ஸ்லிப் ஆகாம இருக்கிறது தான் நமக்கு ஸ்லிப்பு கொடுத்து சேர்த்துக்கிட்டாங்க. விண்ணப்பம் கொடுத்தாங்க அண்ணாங்களுக்கு எல்லாம், அனந்தாய் தேவர்கள்லாம் விண்ணப்பம் கொடுத்தாங்க. இப்படி கொடுத்தாங்க. தவாரி கண்டன் நான் சொன்னாரு ஒரு முறை சிவகாசி சபையில, விண்ணப்பம் தர வேண்டும் தெய்வமே, சபையில சேர்த்து வேண்டும் வேண்டிய குர்ரா விண்ணப்பத்தை கொடுத்தாங்க. வாங்கினாங்க. எல்லாம் எழுதினா கையெழுத்து போட்டாங்க. தெய்வம் பாத்துங்கிறாங்க. இப்படி ஒண்ணு இப்படிதானே கையெழுத்து போட்டோம். இப்படியே கொடுத்தா என்ன ஆகும்? தலைக்கு என்ன தெய்வம் திருப்பிடும். குருபிரான எடுத்த உடனே வேலை வாங்குறோம் அப்படின்றதுக்காக இப்படி திருப்பணுமா. சீரர்கள் வந்து இப்படி திருப்பி செக்ரட்டரிமார் சொல்லி கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தோன்னு தெய்வம் அப்படியே வாங்கினா திருப்ப வேண்டிய வேலை இல்லை. அவங்க தான் நம்மள தலையை நிறைய திருப்புற வேலை நிறைய இருக்குது. உங்களை திருப்ப வேண்டிய வேலை உன் தலையை திருப்ப வேண்டிய வேலை நிறைய இருக்குது. பேப்பர் வேலை திருப்ப கொடுக்காத, ஒழுங்கா கொடுன்றாங்க. கொடுத்த உடனே பாதி உன் கையெழுத்து தானா? உத்தரவு தெய்வமே, நீங்க தான் பாத்தீங்களா தெய்வமே சொல்ல, உத்தரவு தெய்வமே என் கையெழுத்தாமே அப்படியே இப்படி இருக்க மாட்டாங்க. அப்படி கொடுப்பாங்க. ஒண்ணு சேர்த்து அப்பவே உங்களை எத்திய எத்தாலாம் எத்தாதெல்லாம் எத்திட்டாங்க. ஒரே எத்துல ஏற்றிட்டாங்கன்னு நம்ம மாநிலத்துல பாசுப்பதை தவக்கோல போல மினி காட்டுகின்றார்கள். எடுத்தோடனே அப்படி தூக்கிட்டாங்க. இந்த பேப்பரையும் தூக்கிட்டாங்க.
நம்மளையும் தூக்கிட்டாங்க அங்க. அந்த நாமத்தை தமதாக்கி கொள்ளாவிடில் பேர் 1000 கொண்ட மாந்தரின் பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு விடுவார்களே. விதவிதமான பெயர்களை நீக்கி எல்லோருக்கும் ஒரே பெயர், பொது பெயர், சமரசமான பெயர் பிணம் என்று வைத்து விடுவார்களே. அந்த பிணம் என்ற பெயர் இல்லாம இருக்கிறதுக்கு தானே நாமெல்லாம் இங்க சேர்ந்திருக்கிறோம். வீழ்ச்சாலையில சேர்ந்திருக்கின்றீர்களே, உங்களுக்கு என்ன கொம்பு முளைத்திருக்கிறதா? உங்களுக்கு என்ன கொம்பு முளைச்சிருக்கிறதா? மடிப்பாக்கம் சபையிலே மேபி தாமோதரம் முதலியார் அண்ணா அவங்களுடைய சபையிலே ஒரு அக்காவை பார்த்து ஒருத்தர் கேட்டாங்களாம். சால் வந்து சொன்னாங்க, ஆமாம் மேல ஒரு கொம்பு போட்டாங்க கேட்டாங்களா, சவமா இருந்த எங்களை எல்லாம் சிவமாக்கினார்கள். கொம்பு முளைத்திருக்கும் குடியேறினோர்க்கு அப்படி சொல்றாங்களா? எங்க குடியேறிட்டோம்? தெய்வத்துட்டு நாமளா குடியேற முடியாது. வந்த சித்தர்கள் எல்லாம் தவம் பண்ணி குடியேறினாங்க. உன் நினைவு வச்சு அவங்க குடியேற்றிட்டு நீ குடியேறிட்டு தான் நினைச்சுக்க சொல்றாங்க, அவங்க நினைச்சுக்கிறாங்க. அப்போ கொம்பு அங்க முளைச்சிருக்குங்க. சொல்றாங்க ஆண்டவர்கள் வாக்கியம், முதலில் தாயின் கருவறையில் நாம் ஜலரூபமாக இருந்தோம். அந்த எல்லையில் இந்த உடல் உதிரத்தினால் கட்டப்பெற்றது. அதன் பின் ஒரு நேரம் வருது, பிரசவம் ஆச்சுதா என்கின்றோம். பிற பிளஸ் சவம், அதாவது பிறந்தது சவமா, இப்படி பிரித்து சொன்னால் அடிதடி சண்டைக்கு வந்து விடுவார்களே. பின் ஏன் பிரசவம் என்று அந்த பெயரை வைத்தார்கள்? அதற்கு காரணம் என்னவா இருக்கும்? வந்திருந்தவர்கள் தெரியவில்லை. தொடர்ந்து ஆண்டவர்கள் சாகாக்களை கற்று தேர்ந்தவர்கள் தான் இதை பற்றி பேச முடியும். மற்றவர்கள் அறிவுக்கு இது எட்டாது. பிரசவம் என்பது சத்திய வார்த்தை. தாயின் கர்ப்பத்தில் அவயவம் எல்லாம் இருந்தும் மூச்சும் இல்லை, சப்தமும் இல்லை. இப்போது ஒருவனுக்கு மூச்சு சப்தம் இரண்டும் இல்லை என்றால் என்ன சொல்கிறோம்? வந்திருந்தவர்கள் சவம், ஆண்டவர்கள் பிறந்தது சிசு. அந்த நிலையில் இருந்ததால் தான் அதற்கு பிரசவம் என்று பெயர் வைத்தார்கள். இது நியாயம்தானே? ஒரு சிசுவானது தாயின் கருவறையில் இருக்கும் போது பேச்சு மூச்சற்று சவமாக இருக்கிறது. பிரசவமான பின் ஜீவன் குடியேறிய அடையாளமாக சத்தமும் மூச்சும் உண்டாகிறது, நாதம் உண்டாகிறது, சத்தம் உண்டாகிறது. பிறகு அந்த குழந்தைக்கு ஒரு தெய்வ நாமம் சூட்டப்பெறுகிறது. இதைத்தான் நாம சூட்டல், நாம கரணம். கரணம் தப்பினால் மரணம். 10 நிமிஷம் எடுத்துக்குமா? அதுக்கப்புறமா அப்படியா? மீண்டும் ஒரு 5 நிமிடத்திற்கு பிறகு தொடரும்.